இப்போ நம்ம அடிக்கிறது மீன் அமிலம், முட்டை அமிலம். இதில் இருக்கிறது முட்டை அமிலம். இது வந்து 10 ml கப்பு. 10 ml 3 டைம் ஊற்றணும். இதை 30 ml ஊற்றுறேன். இது வந்து மீன் அமிலம். ஸோ ஃபஸ்ட்டு முட்டை அமிலத்தை கலந்துக்கிறோம். ஆல்ரெடி 1.5 ஏக்கர் அடிச்சிட்டோம். இது 1 ஏக்கரு. ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு முட்டை அமிலம். அதுக்கப்புறம் ஒரு 200 ml நம்மளோட மீன் அமிலம். இது வந்து 200 ml நானே அறுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்காக இருக்குங்க. நம்ம மீன் அமிலமும் சரி முட்டை அமிலமும் சரி இந்த வாட்டி ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எள்ளு நல்லாவே காய் பிடிச்சிருக்குங்க. போன பஞ்சகாவியை அடித்ததுக்கும் பழக்கரைசல், பஞ்சகாவியை மற்றும் பழக்கரைசல் அடித்ததுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அவரே வியந்து போகிறாரு. கெமிக்கல் மருந்து அடித்தா கூட இந்த அளவுக்கு வரும்னு அவர் எதிர்பார்க்கலன்றாரு. ஒரு புள்ளி ஒரு நோய் இல்லாமல் அழகாக காய் பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. எப்படி இருக்கு பாருங்கள். 8 பட்டை எள்ளு, மீன் அமிலம் மற்றும் முட்டை அமிலம் படிக்கிறோம். இது 54வது நாள் அடிக்கிறேன். ரெகுலராக முகுந்தா சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இயற்கை விவசாயம் சம்மந்தம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் எள்ளு விவசாயம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 8 பட்டை எள்ளுன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அடி இருக்குது. எப்படி காய் பிடிச்சிருக்கு பாருங்கள், எப்படி கிளச்சிருக்கு பாருங்கள். இதனால தான் இந்த 8 பட்டை எள்ளு கேட்பாங்க. இது ஈல்டு வந்து நல்லா அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் காய் பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே. இதில் நான் வந்து போன தடவை பஞ்சகாவி அடிச்சிருந்தேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எள்ளு 8 பட்டை எள்ளு நல்லாவே கிளச்சிருக்கு. ஒரே ஒரு தண்ணி தான் வச்சுருக்கிறேன். எங்கள் மண் வந்து களிமண். அந்த மண்ணுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் எள்ளு போட்டிருக்கேன். நெல் நட்டுக்கிட்டே இருந்துட்டு பாரம்பரிய நெல் மட்டும் தான் நட்டுட்டு இருந்தோம். அதில் இப்போ எள்ளு போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு கிளச்சிருக்கு பாருங்கள். இது 8 பட்டை எள்ளு. இதை முழுக்க நம்ம வந்து இப்போது நான் அடிச்சுட்டு இருக்கேன். 54வது நாள் எள்ளுக்கு அடித்து முடிச்சிட்டாங்க. ஒரு 20 டேங்க் அடிச்சிருக்கோம். ஒரு 200 ml மீன் அமிலமும் ஒரு 30 ml முட்டை அமிலமும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். போன தடவை பாருங்கள் பஞ்சகாவி அடித்த நெல் வயல் எப்படி இருக்குது பாருங்களேன். நெல் வயல் வந்து காட்டி கொடுத்துருச்சு. அதாவது அந்த பஞ்சகாவி வேலை செய்யறதை காட்டி கொடுத்துருச்சு. எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இத்தனை வருஷம் நெல் வயலில் நான் ஒரு இயற்கை உரம் அடித்து இவ்வளோ டார்க்காக ஆகி நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது. கதிர் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் கருங்குருவை இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ பஞ்சகாவியாவும் பழக்கரைசல் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க.